ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோர்செரா வித் சர்டிஃபிகேட் ஃப்ரீ கோர்சஸ் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் டவுட்ஸ் எதுனால மறக்காம அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கோர்செராவோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே வந்து நம்ம வந்தாச்சு. ஸோ இதில் தான் வந்து ஒரு மல்டிப்புளான நிறைய கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பெய்டாகவும் இருக்கலாம் ஆர் ஃப்ரீயாகவும் இருக்கலாம். ஸோ இது வேணாலும் இருக்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளோர் அப்படின்றது கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேக் அ ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ஃப்ரீ கோர்ஸ், அதாவது இம்பார்ட்டண்ட் ஃப்ரீ கோர்ஸ் நிறைய வந்து இருக்குது. ஸோ அது வந்து நிறைய நம்ம வந்து வெளி சைட்லேயோ இல்லைனா வேறு எங்கன்னா போய் படிக்கிறோம் அப்படின்னா அது நிறைய காசு வரா மாதிரி இருக்கும். பட் இந்த கோர்செராவில் வந்து நிறைய ஃப்ரீ கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மெயினாக இதை பார்க்கணும் அப்படின்னா வந்து கம்யூனிகேஷன், அதே மாதிரி வெப்சைட் பில்டிங், அதே மாதிரி கூகுள் சைபர், மோஸ்ட்லி வந்து மெட்டா, கூகுள் அந்த மாதிரி ஒரு முக்கியமான சைட்டில் இருந்து இதில் வந்து ஃப்ரீ கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் மல்டிப்புளான கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா ஃப்ரீ கோர்சஸ் மாதிரி எனக்கு வந்து கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோவுக்கு மேலே டேக்கில் ஃப்ரீ அப்படின்னு நமக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுதான் வந்து என்னது ஃபுல்லாகவே ஃப்ரீ கோர்ஸ். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பெய்ட் கோர்ஸே நான் வந்து எடுக்கிறேன். பட் என்ரோல்மெண்ட் என்ன வந்து ஃப்ரீ தான். ஸோ வந்து கூகுள் ஐடி ஆட்டோமேஷன் பைத்தான் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் போட்டிருக்கேன். ஸோ வந்து என்ரோல் பண்ண போகிறோம். ஸோ பெய்டாக இருந்தாலும் வந்து ஃப்ரீயாக இருந்தாலும் ரெண்டுமே வந்து இதே ப்ராசஸ் தான். ஸோ அதிலே வந்து பிகினர் லெவலாக எத்தனை மந்த்து கோர்ஸு, என்ன ஷெட்யூலில் இருக்கும், என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்ற எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ்க்கு 2 டைம்ஸ் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த கோர்ஸில் இவ்வளோ இருக்கா, இதில் வந்து இவ்வளோ ரேட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எத்தனை பேர் இதை ஆல்ரெடி வந்து என்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு ரிவ்யூ இல்லாமல் எதையும் நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். ஸோ இத்தனை பேர் நம்ம என்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஸ்ஃபுல் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ரோல் பண்ணலாம். என்ரோல் கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல் நேம் கேட்குது, இமெயில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது. கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கேப்சா கேட்டு நெக்ஸ்ட்டு சைன் அப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறமா திரும்ப என்ன பண்ணோம், என்ரோல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்கான கோர்ஸ் வந்து என்ரோல் ஆகி நம்ம சர்டிஃபிகேட் நீங்கள் அந்த கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்து வந்துடும். அண்ட் நிறைய பெய்ட் கோர்சஸ்க்கு வந்து இஎம்ஐ பேமெண்ட்டும் இருக்குது. அதேமாதிரி நிறைய ரீஃபண்ட் 14 டேஸில் ரீஃபண்டும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் கோர்சஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் ரெஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா கோர்சஸ் பற்றி நிறைய போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் இது வந்து நான் உங்களுக்காக போடுறேன். ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான தனி செப்பரேட் வீடியோ வந்து நம்ம சேனலில் வரும். அதேமாதிரி லைக்கும் பண்ணுங்கள். ஏன்னா லைக் பண்ணால் தான் உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து இந்த யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு ரீச்சும் ஆகும். நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் யுடமி வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த வீடியோவுக்கு வந்து நிறைய ரீச் வந்து கிடச்சிருக்கு. அந்த வீடியோ வந்து இவ்வளோ போகும் எனக்கு தெரியாது. பட் சப்ஸ்கிரைபர் நீங்கள் கேட்டதுனால அந்த வீடியோ போட்டேன். அதனால் எனக்கு வந்து அந்த வியூஸே எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி தான். 10K வந்து வந்திருக்கு. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற சமயத்தில் நான் அந்த வீடியோ போடுறேன், அது எனக்கு ரீச் வருது அப்படின்ற போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாச்சு. அதேமாதிரி எல்லாத்துக்குமான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட டவுட்ஸ்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான எல்லா எஃபோர்ட்டும் நான் போட்டால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுப்பேன். அதுமாதிரி நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலையும் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோத்.